ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓவன் இல்லாமல் குக்கரில் எப்படி பீஸா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன். நல்லா அமுத்தி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அமுத்தி பிணைஞ்சாச்சு. இப்போ மாவை மூணாக பிரிச்சுக்கலாம். இப்போது பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு லேயர் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. தட்டை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதை கேஸ்கெட் போட்டுக்கோங்க, விசில் போட வேண்டாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மாவு விரிச்சுக்கலாம். ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இதை குத்தி விட்டுக்கலாம். மேலே பீஸா சாஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெட்சப் கூட கொஞ்சம் கார்லிக், அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச துருவன சீஸ் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டன் கார்னும் கேப்சிகம் மட்டும் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஏதாவது சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஆர்கானிக் சீசனிங் இருக்குது, நான் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பீஸாவை இதில் வச்சிடலாம். இப்போ பீஸா வச்சாச்சு. இப்போ குக்கரை மூடிக்கலாம். இதில் கேஸ்கெட் மட்டும் போட்டால் போதும், விசில் போட வேண்டியதில்லை. ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பீஸா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை